வரும் சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 156க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் என லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 156க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்றும் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் தெரியவந்துள்ளது. அதிமுக கூட்டணிக்கு 53லிருந்து அதிகபட்சம் 70 இடங்கள் வரை கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மக்கள் மனதை வென்ற தலைவர்களில் முதலிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருப்பதாகவும் இந்த கருத்து கணிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்மையில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பல்வேறு நிறுவனங்கள் நடத்திய அனைத்து கருத்து கணிப்புகளிலும் திமுக கூட்டணியை வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. வரும் சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 156க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் என லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 156க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்றும் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் தெரியவந்துள்ளது. அதிமுக கூட்டணிக்கு 53லிருந்து அதிகபட்சம் 70 இடங்கள் வரை கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மக்கள் மனதை வென்ற தலைவர்களில் முதலிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருப்பதாகவும் இந்த கருத்து கணிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்மையில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பல்வேறு நிறுவனங்கள் நடத்திய அனைத்து கருத்து கணிப்புகளிலும் திமுக கூட்டணியை வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.